சுரேஷ் அவர்களிடம். அப்ப இந்த விஷயத்துல பார்க்கும்போது வடக்கு, தெற்கு இந்த பிரிவினைவாதம் இதெல்லாம் முக்கிய விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு கேள்வி இதில் என்னன்னா, சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. இது தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. இவங்க தான் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க. உளவுத்துறை இவங்க கிட்ட தான் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் பேரும் எல்லாம் இருக்குது. சிஐடி எல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாமே. அவங்க எங்கே போச்சு, தமிழ்நாடு தான் போச்சா, கேரளாவுக்கு போச்சா, இல்லை உத்தரப்பிரதேஷுக்கு போச்சா, இவர்கிட்டே பேசியிருக்கலாமே. அவர் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்தார் இந்த சீஃப் மினிஸ்டர். அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டிருக்கலாமே. ஸோ இது ஒரு எலெக்ஷன் டாக்டிக். இது அந்த சமயத்தில் அந்த ஊரில் இதை பற்றி பேசினா ஓட்டு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அது ஒரு கசப்பான உண்மையும் கூட. ஒரு கோவில் பற்றியோ இல்லை ஒரு இதை பற்றியோ பேசுனா அவங்களுக்கு அந்த ஓட்டு சில மாநிலங்களில் அவங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்கிறது. அதை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு எலெக்ஷன் டாக்டிக்காக தான் பார்க்குறேன். இது ஒரு பெரிய நார்த் சவுத் டிவைடாக நான் பார்க்கல. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபெர்டைல் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரிசாவில் இன்றைக்கி லோக்சபா சீட்ஸை விட அசம்பிளி சீட்ஸ்லேயே நிறையா வின் பண்ண முடியுன்ற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க கருதுகிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தினா மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் கிடைக்கிற மாதிரி இங்கேயும் கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்ல அதே மாதிரி தான் இப்போ சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிறத காங்கிரஸ் இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை 2 பேருமே பண்றாங்க. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத காங்கிரஸ் எடுக்குது. ஆக நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசுறது கிடையாது, சிறுபான்மையினரை பற்றி நான் பேசுறது கிடையாது, காங்கிரஸ் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அந்த அரசியலை நான் அம்பலப்படுத்துறதுக்காக பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, இவர் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பேசுறாருன்னு இவங்க பேசுறாங்க. இல்ல இவர் சிறுபான்மை பேசுறதுனால இந்த வேற வழி இல்ல, நான் அதை அம்பலப்படுத்துறதுக்காக பேசுறேங்கிறார். ரைட். அவர் அதனால முஸ்லீம் இதை பத்தி பேசுறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, இவர் கோயிலை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்றாருன்னு அவங்க பேசுறாங்க. மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இவர் பண்றதுனால நாங்க அதை பத்தி பேசுறோம்னு சொல்றாங்க. இது அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அரசியல். இது வாக்கு அரசியல். யாருக்கு நிறைய ஓட்டு வேணும்ன்றது ஒரு வாக்கு அரசியல்ல ஒரு போட்டி தான் இது. ஸோ அதில் அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி பேசுனா ஒரிசாவில் இந்த வாட்டி நமக்கு வாக்குகள் நிறைய வரும்னு நினைக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு ஏன் வருதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பிஜேடி பார்ட்டியோட அரசியல் வாரிசாக ஒரு தமிழரை நிறுத்தப்படுறாரு. அதுதான் பேசிக்கிறாங்க எல்லாரும். அவர் நிறுத்தப்படுறதுனால அங்கே ஒரு டிவைட், இந்த தமிழர் ஆள போகிறாரு, பிஜேடி வின் பண்ணா தமிழர் ஆள்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத ஒரு இன்டைரக்டா சொல்றாரு. அரசியல் வாரிசு அப்படிங்கறத அவங்க சொல்லி இருக்கிறாங்களா? அவங்க பாண்டியன் அப்படிங்கற அரசியல் வாரிசுன்னு சொல்லி இருக்காங்க. எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இந்த காலகட்டத்தில். பட் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அவர் சொல்லலாம். இல்ல இந்த இடத்துல தான் வாரிசா அவர் வரப்போறாரு அப்படிங்கறதுனால, தமிழர் வாரிசா வரப்போறாருங்கிறதுனால பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாங்களா, அல்லது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுக்கிறாரு பிஜு ஜனதா தளத்துக்கு, நாளைக்கு அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற கோவத்துல வரக்கூடிய பேச்சா? இது காம்பினேஷன் ஆஃப் போத். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, அவர் ஒரு வெளிநாடுன்னு நான் சொல்கிறது, மற்ற ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் தான் இப்போது ரைட் ஹேண்டாக பட்நாயக் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவங்க கட்சியிலே எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் நெக்ஸ்ட் இன் லைன், இவருக்கு அப்புறம் அவர் தான் வருவார்ன்ற மாதிரி கட்சியிலே பேசிக்கிறாங்க. ஸோ இது சீக்ரெட்லாம் இல்லை, மீடியாவுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அவர் நெக்ஸ்ட் இன் லைன் அரசியல் வருஷம் வரப்போகிறாருன்ற ஒரு பேச்சு ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, ஒரு 6-7 மாதமாக போயிட்டுருக்கு. அதை வச்சு அவர் தமிழராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டை உள்ளே கொண்டு வராரு. அது அவங்களுக்கு ஒரு வாக்கு சேகரிப்பு டூலாக தான் நான் பார்க்குறேன். அது அடுத்த கட்டம் அப்படிங்கும் போது இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் மற்ற விஷயங்கள் பேசினா கூட மதத்தை மட்டுமே அவர் பேசுகிறார், மத உணர்வை மட்டும் தூண்டுகிறார்னு பாஜக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியானதா? அதே சமயம் இந்த பக்கம் பார்க்கும்போது சிறுபான்மையினர்னு இந்தியா கூட்டணியில பேசுறாங்க. இது ஒரு மத உணர்வு அப்படிங்கிறதுல போகாதா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 தேர்தலாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் ரெட்டரிக்கோட தரம் குறைஞ்சிட்டே தான் வருது. ஒரு பக்கம் இவங்க மதம், கோவில், ராமர் கோவில் கட்டுற வரைக்கும் அந்த கோவில் இஷ்யூ பெரிய இஷ்யூவாகவே இருந்தது, அந்த மதம் இஷ்யூவும் இருந்தது. அதே சரி இந்த சைடில் இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு 3 எலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா தரம் குறைஞ்சிட்டே தான் வருது. அதை விட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு 8 ஃபேஸு 9 ஃபேஸு 10 ஃபேஸுன்னு நடக்கும்போது ஒவ்வொரு வாரம் கேப் இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஸ்டேட்டை பற்றி நீங்கள் என்ன வேணால் பேசலாம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு 3 ஃபேஸ்லேயே நடத்திடணும் எலெக்ஷனை. 3 ஃபேஸில் நடத்தும்போது முதல் ஃபேஸ் ஆரம்பிக்கும் போதே
பரப்புரைகள் நிறுத்திடணும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக பேச முடியாது உத்தரப்பிரதேஷில் போய், இல்லை இவங்க போய் கர்நாடகாவை பற்றி பேச முடியாது. 2 சைடுக்கும் சொல்கிறேன் நான். இது நான் நடுநிலையாக தான் பேசுகிறேன். 2 பேருக்கும் அதே பரப்புரையை முதல் ஃபேஸுக்கு முன்னாலே முடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. 3 ஃபேஸ்லேயும் நடத்திடலாம் எலெக்ஷனை. ஏன்னா முதல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 175 தொகுதி என்னமோ நடந்தது. அடுத்த 2 ஃபேஸில் அதே மாதிரி போட்டிருந்தாங்கன்னா 545 தொகுதியிலையும் பண்ணியிருக்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் இது ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அடுத்த வாட்டி அட்லீஸ்ட் 3 ஃபேஸில் எலெக்ஷனை முடிச்சுட்டு அட் தி சேம் டைம் பரப்புரையாக ஃபஸ்ட் ஃபேஸுக்கு முன்னாலே நிறுத்திட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அந்த ஸ்டேட்டில் இருக்காது. இது ஒரு எலெக்ஷன் யுக்தி தான், வாக்கு சேகரிப்பு யுக்தி தான் இது. சரி, அந்த ஒடிசாவில் போய் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அரசியல் வாரிசாக ஒரு தமிழர் இருக்காருன்ற ஒரே காரணத்தினால தான் தமிழ்நாடு பேர் வந்தது. இப்போ அது அவர் ஆந்திராவில் இருந்ததாருன்னா தெலுங்கு பேர் பேசியிருப்பாரு. ஸோ இது பாஜகவை மட்டும் குற்றம் சாட்டுறது சரியான நான் கேட்கிறேன். பாஜக மட்டும் தான் இந்த வேலையை பாக்குதா, இல்ல இந்தியா கூட்டணி பண்றது கிடையாது? நான் எல்லாருமே பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால தான் எல்லாருக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும்னா பரப்புரையை ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு முன்னாலே நிறுத்திட்டீங்கன்னா 2 பேருமே அதை பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஸ்டேட் பத்தி பேசுறது 2 பேர் மேலே பண்ண முடியாது. அதுதான் ஒரு தீர்வா இருக்கும். அதுக்கு லாங் டேர்ம் சொல்யூஷன் அதுதான் ஒரு சொல்யூஷன்.